போனது நானும் கட்டி பிடிச்சதை போன வச்சு மெதிச்சு எங்கள் வீட்டுக்காரி அந்த இதாகி போச்சுங்க. காசு போல செலவு போட்டு ஓகே. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் இலவச தரிசன டோக்கன் வழங்கும் இடங்களில் நேற்று மாலை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா மற்றும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த நிர்மலா உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்து 40ற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நெரிசலின் போது மூச்சு திணறி கீழே விழுந்தவர்களில் நெஞ்சில் கை வைத்து அழுத்தியும் வாயுடன் வாய் வைத்து ஊதியும் போலீசாரும் இளைஞர்களும் உயிரை காப்பாற்ற முயன்றனர். வரிசையில் நின்றபோது மாலை 6 மணிக்கு திடீரென டோக்கன் கொடுப்பதாக கூறியதால் அனைவரும் முண்டியடித்துக் கொண்டு ஓடியதாகவும், சிலர் தன் மனைவியை கீழே தள்ளி மிதித்துவிட்டு சென்றதாகவும் நெரிசலில் இறந்த சேலத்தைச் சேர்ந்த மல்லிகாவின் கணவர் கிருஷ்ணன் தெரிவித்தார். எப்போ வந்தீங்க? மத்தியானம் 3 மணிக்கு வந்த ட்ரெயின் வந்தங்க. சாயங்காலம் 6 மணிக்கு அந்த தேவஸ்தானம் கீழே அடியில் இருக்குங்க, ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி. அங்கே வந்து இது கட்டணும்னு சொல்லி போனாங்க. கூட்டிகிட்டு போனாங்க. போனது நானும் கட்டி பிடிச்சதை போன வச்சு மெதிச்சு எங்கள் வீட்டுக்காரி அந்த இதாகி போச்சுங்க. வீட்டுக்காரமா பேர் 6 மல்லிகா, வயது 50. என்ன நடந்தது? எத்தனை மணிக்கு நடந்தது? சாயங்காலம் 6 மணிக்கு நடந்தது. 6 மணிக்கு. ஓகே. நீங்க எங்க வந்தீங்க? நாங்கள் சேலத்தில் மேச்சேரி. சேலம்ல மேச்சேரி. ஓகே. எங்கேருந்து வந்தீங்க நீங்க? கோயிலுக்கு வந்தீங்க சார். ஓகே. எப்படி நடந்தது? கூட்டத்தில் வந்து பட்டணத்துக்கு போனோம். கூட்டத்தில் போகும்போது வச்சு மெதிச்சு விட்டு இது பண்ணிட்டாங்க. எங்க போனீங்க? எந்த இடத்துல? ரயில்வே ஸ்டேஷன். ஓகே. அங்கே தான் சார். உங்க ஆளுங்க யாரு இருக்காருங்க உள்ள? யாருமே இல்லை, நாங்கள் ஒருத்தன் சார் இருக்கோம். எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் இறந்து போச்சு. உங்க ஒய்ஃப் எடுத்து போயிட்டாங்க? எங்கள் ஒய்ஃப் தான் சார் இறந்து போச்சு. சேலம் சார். சேலம் மேச்சேரி. காசு போல எல்லாம் செலவு போட்டு ஓகே. வல்ல போலீஸ் எல்லாம் பட்டது வல்ல போற எல்லாம்